ஓம் சாந்தி 24/1/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆவதற்கான பயிற்சி செய்தால் விகார எண்ணங்கள் நீங்கிவிடும். தந்தையின் நினைவிருக்கும். ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆகிவிடும். கேள்வி: உலக மனிதர்கள் எந்த வழியை முற்றிலுமாக அறியாமல் இருக்கின்றனர்? பதில்: தந்தையை சந்திப்பது மற்றும் ஜீவன் முக்தியை அடையும் வழி யாருக்குமே தெரியாது. அமைதி அமைதி என்று மட்டுமே கூறிக்கொண்டிருக்கின்றனர். மாநாடு நடத்தி கொண்டிருக்கின்றனர். உலகில் அமைதி எப்பொழுது இருந்தது மற்றும் எப்படி ஏற்பட்டது? இதை அறியவில்லை. அமைதியான உலகை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அமைதி எப்படி இருக்கும் என்று நீங்கள் கேட்க முடியும். உலக அமைதி தந்தையின் மூலம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் அனைவருக்கும் சொல்லலாம். ஓம் சாந்தி. இது நரனிலிருந்து நாராயணனாகக்கூடிய சத்திய கதையாகும். ராதா கிருஷ்ணரின் கதை என்று கூறுவது கிடையாது. சத்திய நாராயணனின் கதையாகும். உங்களை நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குகின்றார். முதலில் சிறு குழந்தையாக இருப்பார். சிறு குழந்தையை மனிதன் என்று கூறுவது கிடையாது. ஆண் நாராயணன் என்றும் பெண் லக்ஷ்மி என்றும் கூறப்படுகின்றனர். குழந்தைகளாகி நீங்கள் இந்த சித்திரத்தின் மூலம் அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, உங்களிடம் யாராவது வந்தால் லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்தை அவர்களுக்கு காண்பியுங்கள். நீங்கள் உலகில் அமைதியை விரும்புகிறீர்கள் எனில், உலகில் அமைதியான ராஜ்யம் இருந்தது. இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரை சூரிய வம்ச ராஜ்யம். இந்த ராஜ்யம் மிகவும் அமைதியாக நடைபெற்றது. பிறகு 2 கலைகள் குறைந்து விடுகிறது என்று கூறுங்கள். இந்த சித்திரம்தான் அனைத்திற்கும் ஆதாரமாகும். எந்த தந்தை இவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றாரோ அவரை எந்த அளவிற்கு நினைவு செய்ய வேண்டும். அதனால்தான் தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும். சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். இங்கு உள்ளுக்குள் வந்ததும் குஷியில் புல்லரிக்க வேண்டும். நான் இவ்வாறு ஆகப் போகின்றேன் என்று. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஆத்மாவை சத்தோ பிரதானமாக்குவதற்காக ஒரு சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து சக்திகளை பெற வேண்டும். ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நாம் ஆத்மாக்கள் சகோதரன் சகோதரி என்ற பயிற்சி நிரந்தரமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, தந்தை மற்றும் லட்சியத்தினுடைய சித்திரத்தின் மூலம் ஒவ்வொருவருக்கும் விரிவான முறையில் புரிய வைக்க வேண்டும். மற்ற விஷயங்களில் நேரத்தை வீணாக்கக்கூடாது. இன்றைய முரளியினுடைய வரதானம்: சேவையின் கஷேத்திரம் நாடி மற்றும் சமயத்தை பார்த்து சத்திய ஞானத்தை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய ஞானம் நிறைந்தவர் ஆகுக. சேவை செய்யக்கூடிய இடம் மற்றும் மற்ற ஆத்மாக்களுடைய நாடி மற்றும் அந்த நேரத்தை பார்த்து சத்திய ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக. விளக்கம்: பாபாவில் இந்த புதிய ஞானம் சத்தியமான ஞானமாகும். இந்த புதிய ஞானத்தின் மூலம் புதிய உலகம் ஸ்தாபனையாகும். இந்த புதுமையான ஞானத்தின் மூலமாகத்தான் புதிய உலகம் ஸ்தாபனையாகும். இந்த அத்தாரிட்டி மற்றும் நசா சொரூபத்தில் எமர்ஜாகி இருக்க வேண்டும். ஆனால் இதன் அர்த்தம், யாராவது உங்களிடம் வந்த உடனேயே அவருக்கு புதிய ஞானத்துடைய புதிய விஷயங்களை சொல்லி குழப்பி விடுகிறீர்கள் என்று அப்படி இருக்கக்கூடாது.
இந்த மாதிரியான சேவை செய்யக்கூடாது. ஞானம் சத்தியமான ஞானம், இது புதுமையான ஞானம், இதுவரை யாரிடத்திலும் இல்லாத ஞானம். ஆகவே பிறருக்கு புரிய வைக்கும் பொழுது எப்படி புரிய வைக்க வேண்டும், நல்ல யுக்தியோடு புரிய வைக்கணுமே தவிர இதுவரைக்கும் கேட்காத விஷயங்கள் கேட்கும்பொழுது நிச்சயமாக கேட்கக்கூடியவர்கள் குழம்பி விடுவார்கள். அதனால் பார்த்து பூமி, நாடி மற்றும் சமயம், இடம், அவர்களுடைய நாடி மற்றும் அந்த நேரத்தில் இந்த ஞானத்தை சொன்னால் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, இடம் பொருள் ஏவல் சொல்வேன் இல்லையா, அதெல்லாத்தையும் புரிஞ்சு பார்த்து தான் நீங்கள் அவங்களுக்கு ஞானம் கொடுக்கணும். அனைத்தையும் பார்த்து தான் ஞானத்தை கொடுப்பது இது ஞானம் நிறைந்தவரின் அடையாளமாகும். ஆத்மாவின் விருப்பத்தை பாருங்கள், நாடியை பாருங்கள், பூமியை உருவாக்குங்கள். ஆனால் உள்ளுக்குள் சத்தியத்தாவின் பயமற்ற தன்மையினுடைய சக்தி அவசியம் இருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு பெரிய ஆள் உங்ககிட்ட வந்திருக்கலாம், ஆனால் நம்ம சொல்லக்கூடிய ஞானம் இவங்க ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ தெரியலையே, இவங்க இவ்வளோ சாஸ்திரம் படிச்சிருக்காங்களே, நான் எதுவுமே படிக்கலையே, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்க கேட்டுட போகிறாங்களோ, அப்படி பயம் வேண்டாம். பாபா சொல்கிறாரு, பகவானுடைய ஞானம் சத்தியமான ஞானம். ஆக அந்த சத்தியத்தை அத்தாரிட்டியோடு நீங்கள் புரிவீங்க. அதில் ஆத்மார்த்தமான அன்போடு நீங்கள் புரிய வைக்கிறதுக்கான அன்பை நிரப்பி வச்சுக்கணும். பணிவும் அங்கே இருக்கணும். மற்றபடி இந்த இடத்துல அகங்காரம் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போது சத்திய ஞானத்தை பிரத்யக்ஷம் செய்ய முடியும். இன்றைய முரளியினுடைய ஸ்லோகன், எனது என சொல்வதென்றால் சின்ன விஷயத்தை பெரிதாக்குவதாகும். உனது என சொல்வதென்றால் மலை போன்ற பிரச்சனையை பஞ்சாக மாற்றி விடுவதாகும். எனது என்று சொல்வது சின்ன விஷயத்தை பெரிதாக்குவதாகும். உனது என சொல்வதென்றால் மலை போன்ற பிரச்சனையும் பஞ்சாக மாற்றி விடுவதாகும். இன்றைய அவ்யக்த இஷாரா, பொறுப்பை நிறைவேற்ற வேண்டியதும் அவசியமாகும். ஆனால் எவ்வளவு பெரிய பொறுப்போ அந்த அளவிற்கு நீங்கள் டபுளை பொறுப்பை நிறைவேற்றி கொண்டே பொறுப்பின் சுமையிலிருந்து விடுபட்டிருங்கள். இதைத்தான் பாபாவிற்கு அன்பானவராக இருப்பது என்பதாகும். என்ன செய்வேன், நிறைய பொறுப்புள்ளது என்று பயப்படாதீர்கள். இதை செய்யட்டுமா வேண்டாமா, இதுவோ மிகவும் கஷ்டம், இப்படி உணர்வது என்றால் சுமையாகிவிடும். மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கே, இப்படி நீங்கள் பயப்படாதீங்க. இதை செய்யட்டுமா வேண்டாமா, இது ரொம்ப கஷ்டமாக இருக்கே, இப்படி உணர்வது என்றால் அது மிகப்பெரிய சுமையாகிவிடும். டபுள் லைட் என்றால் இதிலிருந்து விடுபட்டிருப்பதாகும். எந்த ஒரு பொறுப்பினுடைய கர்மத்தின் குழப்பத்தின் சுமையும் இருக்கக்கூடாது. அதற்காக பொறுப்பிலிருந்து விலகிடணும் அப்படி கிடையாது. பொறுப்பை நிறைவேற்ற வேண்டியதும் அவசியமாகும். ஆனால் எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் டபுள் லைட்டாக இருந்து கொண்டு அந்த பொறுப்பு அந்த காரியங்களை செய்து கொண்டு சுமையற்ற ஆத்மாவாக, பாரமற்ற ஆத்மாவாக, லேசான ஆத்மாவாக இருக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.